முட்டை கருவாடு தொக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். குட்டி கருவாடு 50 கிராமு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி 4-5 டைமு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 3 முட்டை உடச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், கடுகு, எண்ணெய். இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாகிட்டுருக்கு. சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கடுகு சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா வதங்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். நல்லா வதக்குங்க. பொன்னிறம் ஆகணும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். அந்த ரா ஸ்மெல்லும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் கறி மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள், வேறு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்ல. விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு எல்லாத்துலேயும் கலந்ததுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தொக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக மிக்ஸ் ஆகியிருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டையை இதோட சேர்த்த போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் தூவுனிங்கன்னா ரெடி. பார்த்தீங்களா தொக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பெப்பர் தூவி ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா தொக்கு ரெடி. சூப்பராக முட்டை கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா
முட்டை கருவாடு தொக்கு, கத்திரிக்காய் கருவாடு போட்ட கருவாட்டு குழம்பு, சூடான சாதம். வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.